Hi. Day 1 entry March 17th. Time 1:42 AM. நேற்று என்ன நடந்துச்சு? நேற்று ஆரஞ்ச் சாரீ கட்டிட்டு போனேன் ஆஃபீஸ்க்கு. கேபில் போனேன். கிக் ரைட்டில் எதுவும் எனக்கு கார்பூல் கிடைக்கல. நானாகவே ஏதோ ஸ்டைலிங் பண்ணேன். கொஞ்சம் ஷேப் தெரிகிற மாதிரி ஸ்டைலிங் பண்ணிட்டு சாரீ கட்டினேன். கேப் நல்லா ஓட்டினார். எப்போவுமே கேப் டிரைவர்ஸ் ஒன்று ஏதாவது கான்வர்சேஷன் பேசுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. பட் இந்த கேப் டிரைவர் ரொம்ப டீசெண்டாக லைக் டைமிங்க்கும் வந்தாங்க. 3 மினிட்ஸாகவே காட்டுச்சு. அக்செப்ட் பண்ணப்போ டைமிங்க்கு வந்தாங்க. ப்ராப்பராக வண்டி ஓட்டினாங்க. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. சீட் பெல்ட்டு, ஏசி எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அவருக்கு நான் எக்ஸ்ட்ரா டிப் பே பண்ணேன். அவரும் நல்லா ஹாப்பியாக இருந்தார். அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஃபர்ஸ்ட் டைம் சாரீ கட்டுறேன் நான். அது அவர் நல்ல எண்ணத்தில் கேட்டாரா இல்லை எனக்கு சாரீ கட்டுற மாதிரியே இல்லையா அது எனக்கு தெரியல. நான் திருப்பி அவர்கிட்ட நான் கொஷின் பண்ணலை. அப்புறம் ஆஃபீஸ்க்கு நடந்து லிஃப்ட்டில் ஏறினேன். லிஃப்ட்டில் நடக்கும்போது ஒருத்தர் ஹாய் அப்படின்னாரு. ஹாய்ண்ணா, எனக்கு அவர் யாருன்னு தெரியல. அவர் நான் தந்தி டிவியில் ஒர்க் பண்ணுறேன்னு கேட்டார். இப்போது நான் சொன்னேன் இல்லைன்னு. மறுபடியும் அவரை தந்தி டிவியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லை, நான் தந்தி டிவியில் ஒர்க் பண்ணல அப்படின்னேன். அப்புறம் என்னோடய ஸ்மெல் நல்லா இருக்குது, எங்கே நான் லிஃப்ட்டு விட்டு போனால் கூட அந்த ஸ்மெல் அங்கேயே இருக்குது, நான் வந்துட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அவரோட பேர் சொன்னார். எனக்கு ராஜான்னு மாதிரி ஏதோ சொன்னார். அப்புறம் நான் என் பேரை சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணோம். அவர் கையே விடலை. இதுதான் சான்ஸ்னு பிடிச்சாரு. எனக்கு அது புரிஞ்சிடுச்சு. அப்புறம் ஆஃபீஸ் போனால் சந்துவும் சரு இன்றைக்கி பிளாக் ட்ரெஸ், பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட், அப்படி நல்லா இருந்துச்சு. சந்தோட பர்த்டே. என்னோடய கேங் என்னை எப்படியாவது சிரிக்க வைக்கிறதுக்குன்னே எனக்கு டிப்ரெஷன்லேருந்து என்னை வெளியே வைக்கிறதுக்கு இருக்கிற கேங். அப்புறம் என்ன நடந்துச்சு? ரீனா பார்த்தா, அப்புறம் மனிஷா பார்த்தா, அப்புறம் எல்லோரும் பார்த்தாங்க. ஸ்ரீனி என்ன சாண்டா பாட்டில் மாதிரி இருக்கேன் அப்படின்னாங்க. அப்புறம் மகேஷ்னு ஒரு பையன், பேர் மகேஷான்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவன் அப்படி பாலிவுட்டில் இருந்து இறங்கி வர மாதிரி இருக்குது ஸ்டைலிங், சாரியோட ஸ்டைலிங் அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. கேரம் ஆடினோம். இந்த தடவை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நிறைய காயின்ஸ் போட்டேன். ரோபியோட வீடியோ கால் டீம்ஸில் பண்ணியிருந்தேன். ரோபி ஹாப்பியாக இருக்கணும், ரோபி சிரிச்சிட்டே இருக்கணும். நல்லா இருந்துச்சு. பிரேக் போனோம் ஈவினிங். அங்கேயும் ஃபன் பண்ணோம். ப்ரெட் ஆம்லெட் நல்லா வாயில் வைக்க முடியல. அது ஏதோ கைண்ட் ஆஃப் எனக்கு பிடிக்கல. அப்புறம் சமோசா சாப்பிட்டு தான் நோன்பு திறந்தேன். அது வேறு 27 அதனால் லைலத்துல் கதிர். அதனால் நான் ஆரஞ்சு ஜூஸும் சமோசாவும் தான் சாப்பிட்டேன். அப்புறம் டின்னர் ஃபன்னாக இருந்துச்சு. சருக் ஈவினிங்கே சொல்லியிருந்தேன் அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலன்னு. அப்போ சந்து சொன்னாங்க அவங்க சாப்பாடு கொடுக்குறேன்னு. ஆனால் சருவுக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயமே மறந்துட்டாங்க. அதனால் சரு சாப்பாடும் வாங்கலை. அப்புறம் சருவுக்கு நான் என்னோடய சாப்பாடை நானும் இன்றைக்கின்னு பார்த்தா நேற்றுன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு போனேன். டிஃபன் கேரியரில் எடுத்துகிட்டு போனேன். குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அவனுக்கு 2 வாய் ஊட்டி விட்டேன். பாவம், அவனுக்கு ரொம்ப பசிச்சிருக்கும். 2 வாய் தான் சாப்பிட்டான். வேறு ஷேர் பண்ணி சாப்பிட்டான். அப்புறம் பாத்திரம் கழுவும்போது டவரு கழுவ ஹெல்ப் பண்ணுமா அப்படி கேட்டான். அதுக்கு முன்னாடி சந்தோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன். அவரை வீடியோ எடுத்தோம். அதில் அவரை ஓப்பன் பண்ணதும் பிஎஸ்ஐன்னு பார்த்ததும் ஷாக் ஆகிட்டார். எதுக்கு ஃப்ளவர் இப்படி பண்ணேன் அப்படின்னாங்க.
அப்போ நான் சொன்னேன், இது சொந்தம்லாம் கிடையாது, இது வாடகைக்கு தான், பட் ஸ்டில் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஹாப்பியாக இருக்கட்டும். 2 பேருக்கும் ஆக்சுவலி லாக் ஓப்பன் பண்ண தெரியலை, டெக்கியானதுனால நான் தான் ஹெல்ப் பண்ணேன், பட் ஸ்டில். அண்டு சந்து இன்றைக்கி வாட்சும் கட்டியிருந்தார், நேற்று வாட்சும் கட்டியிருந்தார். அவருக்கு லாஸ்ட்டு மந்த் வாங்கி கொடுத்த வாட்ச்சு, போட் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்தேன். அது இன்றைக்கி கட்டினப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வேறு என்ன நடந்துச்சு? வேறு இன்றைக்கி பெருசாக வேலையெல்லாம் இல்லை. 2-3 கால்ஸ் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ரோபிட்ட கொஞ்சம் நேரம் ஃபோன் பேசுகிற டீம்ஸ் காலில் பேசி அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன். வீடியோ, ஆடியோ, யூடியூப் ஃபர்ஸ்ட் வீடியோ. எந்த ஃபில்டரும் இல்லாமல் ஒரு டைரி கிட்ட சொல்கிற மாதிரி, ஒரு பர்சன்கிட்ட சொல்கிற மாதிரி பார்ப்போம். என்னால் எவ்வளோ நாள் வீடியோ போட முடியும் தெரியல. இருக்கிற வரைக்கும் இது ஒரு டைரி என்ட்ரியாக கன்சிடர் பண்ணி போடுறேன்.